ஏன் இப்படி கோவப்படுற பல்லவி? உன் கோவத்தால உனக்கு எதுவுமே கிடைக்காது. எல்லாத்தையும் இழந்துட்டு தான் நிக்க போற. கடைசியா உன் கோவத்தால நீயும் உன் கோவம் மட்டும்தான் தனியா நிக்க போகுது. என்ன சாபம் விடுறியா? இது பாரு பல்லவி, உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு பெத்தவங்க அக்கறையா இருக்கிறப்போ நீ ஏன் அதை சாபம் அது இதுன்னு விதண்டாவாதமா எடுத்துக்கிற? என்னது? ஏன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைச்சா? அப்படி நினைச்சிருந்தா என்ன இப்படி ஒரு படுகொழியில தள்ளியிருக்க மாட்டீங்க. என்ன அப்படி வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? இதுக்கும் ஏதாவது பதில் வச்சிருப்பீங்களே, சொல்ல வேண்டியதானே? சரி, அதெல்லாம் விடுமா. நேத்து மாப்பிள்ள போன்ல பேசினார்ல, என்ன சொன்னாரு? பெரிய யோகிய சிகாமணி மாதிரி பேசினாரு. இது பாரு, நீ என்ன சொன்னாலும் மாப்பிள்ள யோகிய சிகாமணி தான். யானை தந்தல்லையே மண் அள்ளி போட்டுக்குமே, அதே மாதிரி முட்டாத்தனமான காரியங்களை பண்ணிட்டு இருக்க நீ. போதும்பா, இந்த மாதிரி 1008 அட்வைஸ் நான் கேட்டாச்சு. அட்வைஸ் பண்றதுலாம் ரொம்ப ஈஸி. வாய் தானே, எது வேணாலும் பேசும். ஆனா வாழ்ந்து பார்க்கணும், அப்பதான் அதோட வலி என்னன்னு தெரியும். அதே வலியும் வேதனையும் அணுவுக்கு இல்ல, அவ விட்டு கொடுத்து போறதுக்கு முன் வரல. இத பார், அணுவ ஜடகடன் மறுபடியும் சொன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும். அணு மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அவள மாதிரி ஒரு பொண்ணு தவம் இருந்து பெத்தா கூட கிடைக்க மாட்டா. அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்க. போதும், உன் அனுபுராணத்தை கொஞ்சம் நிறுத்துறியா? விட்டு கொடுன்னு சொல்றீங்களே, இன்னும் எதை விட்டு கொடுக்க சொல்றீங்க? அதான் என் ஒட்டுமொத்த வாழ்க்கையை நான் விட்டு கொடுத்துட்டேனே. எல்லாம் தெரிஞ்சிருந்து என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? இது பாரு பல்லவி, நீ விட்டு கொடுன்னு சொல்றதுக்கும் நாங்க விட்டு கொடுன்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது உனக்கே தெரியும். அத நீ புரிஞ்சுக்கலன்னு நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் சொல்றது நீ சொல்றது ஒண்ணுதான். இதுக்கு மேல என்னால பச்சையா சொல்ல முடியாது. பல்லவி, ஆத்திரத்துல நீ அதிகமா பேசிட்டு இருக்க. ஆனா நீ மனசுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்க. மாப்பிள்ள ரொம்ப நல்லவர், அவர் மேல எந்த தப்புமே கிடையாது. அவரையே தண்டிச்சுக்கிட்டு உன்னைய நீயே தண்டிச்சுக்கிட்டு இருக்க. இத பாரு, தப்பு பண்ணதெல்லாம் நாங்க தான். இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சது நாங்க தான். அதுக்காக நீ எவ்வளவு தண்டனை வேணாலும் எங்களுக்கு கொடு. மாப்பிள்ளை கொடுக்காதமா, காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். பாவம் பல்லவி, மாப்பிள்ளைய தண்டிச்சிடாதம்மா. காலில் விழுறதுக்கு நாங்க ஒண்ணும் வைக்கப்படலம்மா. அம்மாவோட மனசை மாற்றி எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தனே. ராஜாராம உயிருக்கு ஆபத்துன்ற மாதிரி கனவை காட்டி பயமுறுத்திட்டியே. கடவுளே, நீ போட்டு வச்சிருக்கிற கணக்கு தான் என்ன? எதுக்காக எங்களை போட்டு இப்படி ஆட்டி வைக்கிற? அதில் உனக்கு அப்படி என்ன சந்தோஷம்? இப்போவும் நான் உன்னை தான் நம்பியிருக்கேன். ராஜாராம உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நீ தான் காப்பாற்றணும். அனு, அண்ணே எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நானே உன்னை பார்க்க வரலான்னு இருந்தேன். என்னண்ணே, என்ன விஷயம் சொல்லுங்க. சந்தோஷமான விஷயம் தான் அனு. அம்மா மனசு மாறிட்டாங்க. ஆமா, ராஜாராமா பெங்களூர்ல இருந்து வந்த உடனே அவங்களே ராஜாராமா கிட்ட பேசுறேன்னு சொன்னாங்க. தாயே, என் வேண்டுதல்ல பாதி நிறைவேற்றிட்ட. பல்லவி மனசையும் மாத்தி என் வேண்டுதல முழுசா நிறைவேற்றி வச்சிடுமா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. உண்மையிலேயே என் லைஃப்ல ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. கூடிய சீக்கிரம் வாழ்க்கையோட முழு சந்தோஷத்தையும் நீ அனுபவிக்க தான் போற. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. சீக்கிரமா அர்ச்சனை பண்ணிட்டு நான் போய் அத்தையை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா.
ராஜாராமன் எந்த ஆபத்தும் இல்லாமல் பத்திரமா திரும்பி வரணும். அனு முகத்தில் இருக்கிற சந்தோஷம் எப்பவும் நிலைச்சு நிற்கணும். என்னன்னு? ஒன்றும் இல்லைம்மா, நான் வரேன். வாங்க. இந்தாங்க. இது என் பிள்ளையோட கல்யாண சட்டை. அவன் அணு கழுத்துல தாலி கட்டும்போது இததான் போட்டிருந்தான். அத்தை, அனு வந்திருக்கா. அனு, அத்தை, என்ன மன்னிச்சுடு அனு. உனக்கு உரிமையான இந்த சட்டைய இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்த. நீங்க மறைச்சு வச்சது இந்த சட்டைய மட்டும் இல்ல அத்தை, உங்க புள்ள மேல நீங்க வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் தான். இப்போவாது உங்க மனசுல இருக்கிற அன்பை வெளிப்படுத்தணும்னு முன் வந்தீங்களே, ரொம்ப நன்றி அத்தை. அனு, என் புள்ள விஷயத்துல உன் மனசை நான் ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சுடு அனு. ஐயோ, என்ன அத்தை இதெல்லாம்? எல்லாத்தையும் மறந்துடுங்க. என்னங்க அத்தை, பிரசாதம் எடுத்துக்கங்க. உங்க மனசும் பல்லவி மனசும் எப்போ மாறும்னு கவலையோட கோவிலுக்கு போனேன் அத்தை. அங்கதான் சுந்தரம் என்ன பார்த்தேன். அவர் தான் இந்த சந்தோஷமான விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. சரி அத்தை, கிளம்புங்க. இனிமேயும் நீங்க 3 பேரும் தனியா இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். வாங்க போலாம். இல்லம்மா, நீங்க அனுவோட போங்க. நானும் மீனாட்சியும் இங்கேயே இருக்கோம். என்னண்ணே, எதுக்கு நீங்க 2 பேர் மட்டும் தனியா இருக்கணும்? இல்ல அனு, நீங்க அம்மாவை மட்டும் கூட்டிட்டு போங்க. இல்ல மீனாட்சி, உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். அம்மா, எங்களுக்காக நீங்க போகாம இருக்கணுமா? இத்தனை வருஷம் நீங்க ராஜாராமனை பிரிஞ்சிருந்தது போதும்மா. இப்போ எங்களை காரணம் காட்டி நீங்க போகாம இருந்துடாதீங்க. அதனாலதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம்னு சொல்றேன். வாங்க. இல்லம்மா அனு, அது சரியா வராது. பொண்ணு கொடுக்க போற நாங்க சம்மந்தி வீட்டுல வந்து தங்குறது நல்லா இருக்காது. அது முறையாவும் இருக்காது. ஸ்ரீநிதி கல்யாணம் முடியற வரைக்கும் நாங்க இங்க இருந்துட்டு, கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் நாங்க 2 பேரும் கிளம்பி ஊருக்கு போயிடணும். ஆமா அனு, தயவு செஞ்சு எங்களை நீங்க வற்புறுத்தாதீங்க. அம்மா, நீங்க யோசிக்காதீங்க, அனுவோட கிளம்புங்க. இல்ல மீனாட்சி, என் மனசுக்கு என்னமோ ஒத்து போகல. ஒரு பிள்ளைக்காக இன்னொரு பிள்ளைய விட்டுட்டு போறது எனக்கு சரியா படல. இல்ல, நீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்கம்மா. மனசு விட்டு போனாதான் கஷ்டம். நம்மளுக்குள்ள அந்த பிரிவு என்னைக்குமே வரக்கூடாதுமா. நீங்க எங்களை விட்டு எங்க போறீங்க? நம்ம அனு வீட்டுக்கு தானே. நானும் மீனாட்சியும் அப்பப்போ வந்து உங்களை பாத்துக்க மாட்டோமா? ஆமா அத்தை, இதுக்கு மேலேயும் அவங்கள வற்புறுத்த கூடாது. நீங்க வாங்க அத்தை, போலாம். யோசிக்காதீங்கம்மா, கிளம்புங்கம்மா. ஆமாம்மா, நீங்க கிளம்புங்க. சரி பாலு, மீனாட்சி, நான் கிளம்புறேன். என்ன மறந்துடாதீங்க. அப்பப்ப வந்து என்ன பாருங்க. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது உங்க வீடும்மா. நாங்க இங்க விருந்தாளியா வந்திருக்கோம். இதை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம்மா. ஆமாம்மா. மீனாட்சி,
ஹலோ சார், ராஜாராம கதை முடிஞ்சது. எப்போ? இன்னைக்கு காலையில் பெங்களூர் ரோட்ல வச்சு. யாருக்கும் சந்தேகம் வராத. எந்த வண்டி ஆக்சிடென்ட் பண்ணிச்சுன்னு எந்த தடயமும் இருக்காது. உங்களுக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை, எனக்கும் இல்லை. சரி காஜா, ஃபோனில் கான்டாக்ட் பண்ண வேண்டாம். சென்னைக்கு வா, உனக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன். இல்லை வருது சார், நான் சென்னைக்கு வர முடியாது. எனக்கு அங்கே சிக்கல் இருக்கு. நீங்கள் பெங்களூருக்கு வாங்க. என்னையா இப்போ தான் மாட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன், இப்போ நம்ம மாட்டிக்கிறதுக்கு ஐடியா சொல்கிறேன். இப்போ நாங்கள் வந்தேன்னா கணேசம் சுந்தரமோ இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு என்னை கொன்னே போட்டுவானுங்கய்யா. அப்போ பணம்? அதான் சென்னைக்கு வான்னு சொன்னேனே. சார், சென்னையில் எனக்கு ப்ராப்ளம் சொல்கிறேன், மறுபடியும் அங்கே வான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாது. பேசின பணத்தை உடனே செட்டில் பண்ணுறீங்க. அவசரப்படாத, ராஜாராமன் விஷயம் அடங்கட்டும். எங்கள் மேலே யாருக்கும் சந்தேகம் வரலன்னா நானே பெங்களூர் வந்து உன் பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போகிறேன். போதுமா? அவ்வளோ நாள்லாம் பொறுக்க முடியாது. எனக்கு இன்னும் 24 மணி நேரத்தில் பணம் வேணும். என்ன காஜா, நிலைமை தெரியாம பேசுகிறேன். உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் வாங்க, வராமல் போங்க, எனக்கு தெரியாது. வேற யார் மூலமாவது பணத்தை கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. சரி, பார்க்குறேன். பார்க்குறேன்னு சொல்லிட்டு சைலண்டாக இருந்துடாதீங்க, புரியுதா? சரி, இப்போ ஃபோனை வை. சரி. என்ன வருது? நடு ரோட்டில் வண்டியை நிறுத்திட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்லை, வீட்டிலேருந்து ஃபோனு, பாத்ரூமில் ஒய்ஃபை வைக்க வந்துட்டாங்களா, அதான் கொஞ்சம் டென்ஷனாக. ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் ஆகாது. போய் முதல்ல அதை கவனிங்க. சரி சார், நான் வரேன். ஏதாவது ஹெல்ப் பண்ணால் தயங்காமல் என்ன கேளுங்க. ஓகே சார். வாங்கத. என்னத்த? ஒன்றும் இல்லை அனு, இவ்வளோ நாளா இந்த வீட்டுக்கு நான் ஒரு விருந்தாளியாக தான் வந்துக்கிட்டு இருந்தேன். இப்போதான் முதல் தடவையா. என்னத்த நீங்க பழசெல்லாம் மறந்துடுங்க. இன்னையிலேருந்து உங்க வாழ்க்கைய புதுசாக்குறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. வாங்க வாங்க. பாட்டி. பாட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி? நல்லா இருக்கேன் பாட்டி. சந்தோஷ். பாட்டி, நீங்க வந்ததுல எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ப்ளீஸ் பாட்டி, இனிமே நீங்க என் கூட தான் இருக்கணும். ப்ளீஸ். எங்களை விட்டு எங்கேயும் போகுதீங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. பாத்தீங்களா அத்த? இந்த பசங்களோட பாசத்தெல்லாம் விட்டுட்டு நீங்க இத்தனை வருஷம் தனியா இருந்துட்டு இருந்தீங்க. தப்புதான் அனு, இனிமே இந்த தப்பு நான் பண்ண மாட்டேன். என்ன ரெண்டு பேரும் ஆச்சரியமா பாக்குறீங்க? இனிமே பாட்டி நம்மளோட தான் தங்க போறாங்க. பாட்டி. ஜாலி. ஆமாய்யா, நாங்க எப்போ வேணாலும் ஊருக்கு வருவோம். நீ வீட்டை போட்டு போயிடாத. சரி. என்னையா ஏதோ டென்ஷன்ல வர்ற? ராஜாராம கதை முடிஞ்சது. இப்போதான் காஜா கால் பண்ணான். அவனுக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுதான். நீங்களே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. யோ, நான் பணத்தை உன்கிட்ட தரேன்யா. நீ வேற யார் மூலமாவது பணத்தை கொடு. நீ இந்த காஜாவை என்கிட்ட விட்டன்னு வச்சுக்க, அப்புறம் அடிக்கடி ஃபோன் பண்ணி பணம் கேட்பான். சார், அவன் அப்படி பட்டம் இல்லை சார். சொன்ன மாதிரி நடப்பான். அதுக்காக நீ விரிக்கிற வழியில நான் விளணுமா? உன்கிட்ட பணத்தை தர்றேன், அவ்வளோதான். அப்புறம் நான் ஊருக்கு போலான் இருக்கேன்யா. என்ன சார் பயமா? இப்படி பயந்து ஓடினீங்கன்னா உங்கள் மேலே தான் சந்தேகம் வரும். அப்புறம் நான் உங்களுக்கு வலை விரிக்க வேணாம், நீங்களே வலையை விரித்து அதில் போய் படுத்துப்பீங்க. ஊரில் கோயில் திருவிழாயா, பெரிய மனுஷனை இன்வைட் பண்ணியிருக்காங்க. போகலன்னா நாளைக்கு ஊருக்குள்ளே இருக்க மரியாதை இருக்காதியா. உங்கள் விருப்பம். நீங்கள் சொல்கிறது பொய்ன்னா
ஈஸியாக உள்ளே போயிடுவீங்க. என்னையா பயமுறுத்துற? இதை பாருங்க, எதிராக நின்று எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். ஒரு விஷயத்தில் இறங்கிட்டா மாட்டிக்காமல் இருக்க எல்லா வகையிலும் யோசிக்கணும். இப்போ சந்தேகம் நம்ம மேலே இல்லை, ஆனால் சுந்தரமும் கார்த்திகேயனும் முதல்ல நம்ம மேலே தான் சந்தேகப்படுவாங்க. அப்படி சந்தேகப்பட்டு அவன் உங்களை தேடி வரும்போது நீங்கள் இல்லைன்னா அந்த சந்தேகம் அதிகமாகிடும். பார்த்துங்க. என்னை காட்டி கொடுக்கறதா உன்னோட முத வேலையா இருக்கும் போல இருக்கு. வீணாக கற்பனை பண்ணிக்காதீங்க சார். பணம் கொடுங்க, செட்டில் பண்ணலன்னா அது ஒரு பிரச்சனை ஆகிடும். என்னைய பிரச்சனை ஆகும்? நாம் 2 பேரும் கம்பி எண்ணுவோம். எவ்வளோதையா கொடுக்கணும்? 10 லட்சம். என்னையா 5 லட்சம் சொன்ன? இல்லையே, நான் 10 லட்சம் தான் சொன்னேன். நீங்கள் ஏதோ பயத்தில் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். யோ, நான் அடி தான் இது வரைக்கும் இறங்கியிருக்கேன், அதுவும் அந்த ரவுடி பசங்க மூலமா தான். இதான் ஃபர்ஸ்ட் டைம். கொலை அது இதுன்னு என்னை மாட்டி விட்டுறாத. என்ன சார், இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் சொல்லிங்க போல இருக்கு. கான்ட்ராக்ட் வேணும்னு ஆசைப்பட்டது நீங்கள், அதுக்காக ராஜாராமனை வச்சுக்கிட்ட பிளான் பண்ணோம். நீங்கள் இப்படி பயப்படுங்கன்னு தெரிஞ்சிருந்தா ராஜாராமன் சார்கிட்டே வாங்கியிருப்பேன். யோ, எதா இருந்தாலும் என்னை காட்டி கொடுத்துறாத. நீ கேட்ட 10 லட்சம் தர்றேன், இதோட விட்டுரு. சரி வா போலாம்.